எந்த ஒரு மூலச்செல்கள் எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல்பிரிதல் அடைந்து பெருக்கமடைந்து வளர்ச்சியடையும் திறன் உடையது. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள். எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக, முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம். குழந்தை பிறக்கும்போது குழந்தை தொப்புள் கொடி மூலமாக ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸை அந்த குழந்தைக்கு திரும்ப வளரப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் மூலமாக அந்த உறுப்புகளை வளர வச்சு அது மூலமாக ஃபிட் பண்ணி அது ஒரு உயிரை முழுமையாக்குறது தான் மூலச்செல், ஸ்டெம் செல்ஸ். பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ணக் கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வண்ணக் கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கான ரகசியம் ஆகும். ஸோ தாவரத்தோட பழங்கள் கலராக இருக்கிறதுக்கு காரணம் கனியும். பச்சை கலரில் இருக்கிற கனியங்கள் பசுங்கணிகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பழம் பழுக்கும்போது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகங்களாக மாறுது. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுது. இதுதான் காய் கனியாவதற்கான ரகசியம். சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கரு இன்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன.